அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஈமானிய சொந்தங்களே, நபிமார்களுடைய பழக்கங்கள் இறுதியாக நான்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அத்தர், நறுமணம் பூசுவது. மனிதன் எப்பொழுதும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நறுமணம் கமழுகின்ற பொருளாக இந்த உலகத்தில் வாழும். முதல்ல குளிக்கணும், அடுத்து நல்ல ஆடைகளை அணிவிக்க வேண்டும், மூன்றாவதாக ஆடைக்கு மேலே நறுமணம் தருகின்ற பொருட்களை பூசுவது. வெளியூருக்கு போறோம், உள்ளூருக்கு போறோம், ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு போறோம், தொழுகைக்கு போறோம், எல்லா இடங்களிலும் நறுமணத்தை பூசுகின்ற வழக்கம் என்பது நபிமார்கள் கற்றுக் கொடுத்த ஒரு வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எல்லா நபிமார்களிடத்திலும் அத்தர் என்கிற நறுமண பொருளை உபயோகப்படுத்திய வலிமை உள்ளதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதே போன்று ஷேக்மார்களுடைய முன்னோருடைய ஒரு பழமொழி என்னன்னு சொன்னா, பொதுவாகவே 3 பொருட்கள் கொடுக்கப்பட்டால் மறுக்கக்கூடாது. சில பேர் ஹதீஸ் என்று சொல்கிறார்கள், 3 பொருட்கள் கொடுக்கப்பட்டால் மறுக்கக்கூடாது. முதலாவது பால், குடிப்பதற்கு பாலை கொடுத்தால் மறுக்கக்கூடாது, வேணான்னு சொல்லக்கூடாது. இரண்டாவது ஒரு சாய்வானம், சாய்ந்து உட்காருவதற்காக வேண்டியோ அல்லது படுப்பதற்காக வேண்டியோ தலையணை கொடுத்தால் மறுக்கக்கூடாது. அதே போன்று மூன்றாவது நறுமணம் தருகின்ற அத்தரை கொடுத்தால் மறுக்கக்கூடாது என்பதாக ஷேக்மார்கள் பெரியோருடைய சொல்லாடை ஒன்று. அதைவிட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நறுமணத்தோடு வாழுங்கள். நறுமணத்தை மார்க்கம் விரும்புகிறது. மார்க்கத்தை விளங்கிக் கொள்கின்ற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.